பசுவை வணங்கினால் பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்று முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம். இன்றும் பல கிராமங்களில் பசுவுக்கு உணவு அளிப்பது, பழங்கள் கொடுப்பது, கோமாதா பூஜை செய்வது என்று பசுவை தெய்வமாக கருதி வணங்கி வருகின்றனர். பசுவின் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வங்களும் தேவர்களும் இருப்பதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. மேலும் பெற்ற தாய்க்கு ஈடாக கருதப்படும் ஒரே விலங்கு பசு மட்டுமே. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பார்க்கடலில் இருந்து 5 பசுக்கள் வெளிப்பட்டன. அவை நந்தா, பத்திரை, சுரபி, சுசிலை மற்றும் சுமனை ஆகியவை. இவை பொன்னிறம், கருமை, வெண்மை, புகை, சிவப்பு நிறம் கொண்டிருந்தன. இவற்றின் சந்ததிகளே இந்த உலகத்தில் நமக்கு உதவியாக இருந்து வருகின்றன. பசுவின் கோமியம், சாணம், பால், தயிர், வெண்ணெய் ஆகிய 5ம் புனிதமானவையாக கருதப்படுகிறது. பசுக்களில் மும்மூர்த்திகள், சத்தியம், தர்மம் என்று எல்லா தேவதைகளும் வசிக்கின்றனர். செல்வ வளம் தரும் திருமகள் இதன் பின்பாகத்தில் வசிக்கிறாள். இப்பகுதியை தொற்று வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் விலகும். காலையில் எழுந்ததும் பசுவை தொழுவத்தில் காண்பது நல்லது. தெருக்களில் கூட்டமாக பார்த்தால் இன்னும் விசேஷமான ஒன்று. பார்க்கடலில் பிறந்த 5 பசுக்களும் கோவுலகம் என்னும் பசு உலகில் இருந்து அருள் புரிவதாக ஐதீகம். பசுவை தெய்வமாக வழிபட்டால் கோவுலகத்தை அடையும் பாக்கியம் உண்டாகும் என்பதும் நம்பிக்கை. ஆசைகளை நிறைவேற்றும் கடவுள் உருவமாக பசு கருதப்படுகிறது. பெரும்பாலான பிரசித்தி பெற்ற கோவில்களில் முதலில் பசு பூசை நடத்தப்படுகிறது. கோவில்கள் கட்டும்போது கூட பசு பூசை செய்வதை பார்த்திருக்கிறோம். பிரசித்தி பெற்ற கோயில்களில் முதலில் மூலவருக்கு கோபூசை செய்த பின் பசுவை அழைத்து வந்து காட்டி பூஜை நிகழ்ச்சிகள் நடத்துவது வழக்கம். பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்காவிட்டால் குழந்தைக்கு பசுவின் பால் கொடுக்கப்பட்டு தாய்க்கு பின் பசுதான் தாய் என்று அழைக்கப்படுகிறது. பசுவை வழிபடுவதன் மூலம் அனைத்து கடவுள்களின் ஆசியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இதனால்தான் பசு இருக்கும் வீட்டில் பஞ்சம் இருக்காது என்பார்கள். பசுவை இறைவனின் வடிவமாக கருத வேண்டும். கோமாதா பூஜையின் போது கோமாதாவுக்கு மஞ்சள், குங்குமம் இட்டு புது துணிகள் அணிவித்து கழுத்தில் மாலை அணிவித்து தீபம் காட்டி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அகத்திக்கீரை, சர்க்கரை பொங்கல் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை படைக்க வேண்டும். நெய் விளக்கில் ஆரத்தி எடுக்க வேண்டும். எடுத்த பின்னர் காலில் விழுந்து வணங்க வேண்டும். பின்பு மீண்டும் நெய் தீபத்தால் ஆரத்தி எடுத்து 3 முறை கோமாதாவை வலம் வந்து வணங்க வேண்டும். பூஜையின் போது கன்றுடன் சேர்த்து தான் பூஜிக்க வேண்டும். வீட்டில் பூஜை நடத்த இயலாதவர்கள் பசுகளை பராமரிக்கும் கோசாலைகளுக்கு சென்று வழிபடலாம். கோவில்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜையிலும் வழிபடலாம். பசுவுக்கு பூஜை செய்வது பராசக்திக்கு பூஜை செய்வதற்கு சமமாகும். பூஜையை செய்வதால் பண கஷ்டம் நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கெட்ட சக்திகள் நெருங்காது, ஒரு பிறவியில் செய்த பாவங்கள் விலகும், நீண்ட கால மனக்குறைகள் விளங்கும். கோமாதா பூஜையை செய்ய பக்தியும் நம்பிக்கையும் முக்கியமாகும். பசு இல்லாதவர்களும் பசு வைத்திருப்பவர்களிடம் வாங்கி இந்த பூஜையை செய்துவிட்டு பசுவை திருப்பி தரலாம். பூஜைக்காக பசுவை தந்து உதவுபவர்கள் பசுவையே தானம் செய்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பசுவின் கால் தூசி நம் மீது படுவது கங்கையில் புனித நீராடலுக்கு சமம் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. வீட்டில் பசு இல்லாதவர்கள் அதை வைத்திருப்பவர்களுக்கு உதவ வேண்டும். தினசரி பசுவுக்கு ஒரு பிடி அருகம்புல், ஒரு வாழைப்பழம், அகத்திக்கீரை உள்ளிட்டவற்றுடன் தீவனம் கொடுத்து வந்தாலும் கோடி புண்ணியம் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.